ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல பணியாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு எங்கள் ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். சில ஊரில் இதை மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்களாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். வடை செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அடையாகவும் செஞ்சு சாப்பிடலாம், பணியாரம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுட சுட காலியாகிவிடும். இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிழங்குல தான் செஞ்சோங்கிறதே தெரியாது, அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லைசரில் வச்சு பூவாக துருவி எடுத்துக்கிடுவோம். கிழங்கை நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். இந்த ஜீனி, முட்டை, ரவா எல்லாம் சேர்ந்து ஊறி நல்லா மாவு பதத்துக்கு வரும். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்படி பிடிச்சோம்னா இப்படி வரணும். மாவு இலக்கமாயிருச்சுன்னா ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்காமல் மைதாவும் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஷேப்பில் நல்லா பிடிக்கும்போது உருண்டை ஷேப்பில் வரணும். கேஸ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்குள்ளேயும் பொரித்து எடுக்கலாம். ஆனால் கிழங்கு பணியாரம் எண்ணெயை குடிக்கும். அதனால தான் இப்படி பணியாரக்கல்லில் ஊற்றுறது. இது எண்ணெய் ரொம்ப ஆகாது. இது போல் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம். பணியாரம் வெந்துருச்சு. எடுத்துட்டு இருக்க மாவையும் போட்டு எடுத்துருவோம். இது கிழங்குல தான் செஞ்சோமானே தெரியாது, சுடும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள், கிழங்கு பணியாரம் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு. இதுமாரி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் டக்குன்னு சுட்டு கொடுத்துடலாம். கிழங்கு இருந்துச்சுன்னா மற்ற ஜாமான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.